100 பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு போனா, அதுல 76 உடம்பு பீரியட்ஸ்ல இருக்கு. Go ahead with the graphic designing, video editing, digital marketing, website development and more. Grow your online presence with Kowai Focus. 2 தொடையும் எரியுது, பிக்குது. ஆனா நான் சொரிய முடியாது பப்ளிக்ல. அப்ப நான் அத அடக்கி தான் ஆகணும். அடக்கும்போது மூளையே வெடிச்சிரும். அதுதான் எனக்கு நான் ஒரு விஷயத்த சப்ரஸ் பண்ண அது டிப்ரெஷனா மாறுது. ஒரு பிரபலமான ஒரு 10 நிறுவனத்தோட நாப்கினை பரிசோதனை பண்ணி பார்த்தனதுல, அந்த நாப்கினை பயன்படுத்துகிற பெண்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மலட்டுத்தன்மை வரும். நான் பயன்படுத்துகிற ஒரு பொருள் எனக்கோ என் சக மனிதர்களுக்கோ தாவரத்துக்கோ விலங்குக்கோ பறவைக்கோ பூமிக்கோ தீங்கு இல்லைன்னா சிஇ சான்றிதழ். அந்த பேடை இப்படி 2 பிரிச்சின்னா செல்லெல்லாம் கீழே கொட்டிடும். தண்ணியை ஊற்றி விட்டா அந்த பிளட்டு ஜெல் எல்லாமே போயிடும். இந்த கையில் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். அதை சுற்றி டஸ்ட்பினில் போட்டுடலாம். பீரியட்ஸ்னாவே வலியில் இருந்தோம், வேதனையில் இருந்தோம். எங்களுக்கு இப்போ பீரியட்ஸே மறந்துடுச்சு. நாங்கள் கோவிலுக்கு தெரியாமல் கோவிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். மீடியம் மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமி9ஓட ஃபவுண்டரான டாக்டர் கோமதி மேம் தான் வந்திருக்காங்க. இதோட ஃபவுண்டர் யாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். பிரபல நடிகையான நயன்தாரா மேம் தாங்க. இவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதவிடாய் வரும்போது ஒரு மாதிரி எரிச்சலா, எதுக்குடா அது வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ உங்க பார்வையில இது எப்படி இருக்கு? நான் வந்து இந்த விழிப்புணர்வுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆகுது. என்னோட பயணிக்கிற பெண்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பீரியட்ஸு சூப்பர், நமக்கு நல்லா இருக்கு. என்னன்னா அது இந்த சௌகரியம் தான், ஒரு பாதுகாப்பு, ஒரு சுகமான உணர்வு, சௌகரியம் எங்களோட பயணிக்கிற பெண்களுக்கு இருக்குது. இப்போ இது தெரியாதவங்க, இதை புரியாதவங்க, இதை உணராதவங்க நீங்கள் சொல்கிற இதில் தான் இருக்காங்க. இது வந்து அன்அவேர்னஸ் தான். மன அழுத்தத்தில் இருக்கிறது, உடல் மீது அக்கறை இல்லை, தன்னைத்தானே ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட்டுக்கிறது. இதுக்கெல்லாம் நான் லாக்கி இல்லை, இதெல்லாம் என்னால் முடியாது, இதெல்லாம் எனக்கு வாங்க முடியாது, இது ஃபெமினைனா, ஐயோ அது விலை அதிகம். அதிகமே இல்லை. நீங்கள் 4 பேடு எடுக்கிற பக்கம் நம்மளோட ஒரு பேடு எடுத்தால் போதும். மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பேடு 10 ரூபா, 4 எடுக்கணும் 40 ரூபா. நம்ம பேடு 25 ரூபா தான் ஒரு சிங்கிள் பேடு. அப்போ 1 டே ஃபுல்லாக சௌகரியமாக இருக்கலாம். அப்போ மைண்ட் செட் தான் காரணம். இப்போ எனக்கு வந்து பசிக்குதுன்னு வச்சுக்கோ, என் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியும்? சாப்பாடே கிடையாதானே தெரியும் எனக்கு பசிக்குதுன்னா. இப்போ எனக்கு ஹெல்த்தை பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும்னு நான் தேடுனேன்னா, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பா. நான் எதை தேடுறேனோ அது எனக்கு கிடைக்கும். ஆனால் நான் தேட மாட்டேங்கிறேன். நான் வந்து சோகமா, வருத்தமா, யாராவது என்னை கவனிச்சுக்கணும், யாராவது என்னை வந்து பாவமாக பார்க்கணும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து என் உடம்பு இது கடவுள் கொடுத்த வரம். எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, நான் தேடுனா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தேடுனா இங்கே எல்லாமே இருக்கு. எதை தேடுகிறோமோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. நீ ஆரோக்கியத்தை தேடுனினா ஆரோக்கியம் உனக்கு கிடைக்கும். நீ வந்து ஒரு பொருளாதார சுதந்திரத்தை தேடுனினா உனக்கு பொருளாதாரம் கிடைக்கும். நம்ம தேடுறதெல்லாம் வேற வேறையா இருக்கு. இப்போ வந்து மாதவிடாய் பிரச்சனை நிறைய பெண்கள் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அதனால ஃபியூச்சர்ல வந்து குழந்தையின்மை பிரச்சனையும் வருது. ஸோ இத வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த காலத்துல என்னோட பாட்டிக்கு 12 குழந்தை. 12 குழந்தையும் வீட்டில தான் பிறந்துச்சு. அவங்களுக்கு பெரிய எக்ஸ்போசஸ் இல்ல. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. அவங்களுக்கு அந்த குழந்தைங்கிறது ஒரு ஒரு இயல்பாவே நடந்துச்சு. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். ஃபெர்டிலிட்டி சென்டர் போறாங்க. ஊசி போட்டுக்கிறாங்க. தொடையில ஊசி போட்டுக்கிறாங்க. டேப்லெட் சாப்பிட்றாங்க. என்ன காரணம்னா ஹார்மோன். ஹார்மோன்கிறது என்னன்னா நாளமில்லா சுரபிகள். நம்ம உடம்புக்குள்ளார இப்ப எச்சில் நாக்குல சுரக்குதா? கண்ணுல தண்ணி வருதா? அது மாதிரி பிறப்புறுப்புல ஒரு திரவம் இருக்கும். அது நமக்கு பாதுகாப்பு படலாம். இந்த பிளாஸ்டிக்கை வச்சு 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 இந்த டயாக்சின், குளோரின் எல்லாம் உள்ள போய் அதெல்லாம் ட்ரை பண்ணி அந்த பாதுகாப்பு படலம், அந்த இம்யூனிட்டி எல்லாம் லாஸ் பண்ணி உள்ள பிளட்டில் கலந்து அந்த நம்மளோட சுரப்பிகளை எல்லாம் ட்ரை பண்ணிடுது.
அப்போ அவங்களுக்கு அந்த தாம்பத்தியமே அவங்களுக்கு பிடிக்காம ஆயிடுது. அது போக அந்த எக் இருக்குல்ல உள்ள, அது எல்லாமே வளர்ச்சி இல்லாம இருக்கு. இதுக்கும் நம்ம பேடுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபெமினைனுக்குன்னா, நாங்க வந்து ஃபெமினைன் பேடு குடுத்து, ஆன்டி லைனர் குடுத்து, ஃபுட் சார்ட் குடுத்து, நல்ல தூக்கம், எல்லாம் தியானம் எல்லாமே சொல்லிக் குடுக்குறோம். அப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தம்பதிகள் இயற்கையாக அந்த இயற்கையாக குழந்தை பெத்துக்கிறாங்கன்னு சொல்றதே, அப்படித்தானே சொல்லணும். செயற்கையா பெத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இயற்கை கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப ஏன் செயற்கை கருத்தரிப்பு அந்த கருத்தரிப்பு மையத்துக்குள்ள போறாங்கன்னா, இந்த சொசைட்டியோட அழுத்தம். என்னாச்சு? கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலையான்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, குழந்தை இல்லையா? குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. ஐயோ! இந்த உலகத்துக்காக ஒரு குழந்தை நமக்கு வேணுமேன்னு இன் உடனடியா போயிர்றாங்க. அங்க போனதையும் அ யாருக்கோ ஒருத்தருக்கு முடியவே முடியல. ஒரு 45 வயசு ஆயிடுச்சு. எல்லா விதத்திலயும் நாங்க முயற்சி செஞ்சோம் முடியல. அப்படின்னா ஒரு ஒரு கோடியில ஒருத்தங்களுக்கு அப்படி நடந்ததுன்னா ஓகே. ஆனா இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு திருமணம் நடக்குதுன்னா, 70 பேரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்குள்ள போறாங்க. 30 பேருக்கு தான் நார்மலா கன்சீவ் ஆகுறாங்க. அப்ப ஏன் அந்த 70% பீப்பிள் அதுக்குள்ள போறாங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ம். தூக்கம், ஃபுட்டு, பேடு, மெடிடேஷன் பண்றதுல தன்னை பத்தின விழிப்புணர்வு இல்லவே இல்ல. ஆக்சுவலா இது இந்த ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்குமே பேஸா இருக்கிறது பேட் தான். ஸோ பேடு, தூக்கம், ஃபுட் ஹேபிட், லைஃப் ஸ்டைல். நாங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணி சொல்லிக் குடுத்துறோம். மெயினா வந்து பேடுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுல டயாக்சின், குளோரின் வந்து கருமுட்டையை வளர்க்க வைக்காது. பெண் ஆணா மாறிருவாங்க. மார்க்கெட்ல இருக்கிற நாப்கின் ஒரு 10 நாப்கின் இப்பதான் சமீபத்துல தான் ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. எல்லா பத்திரிக்கையிலயும், எல்லா சேனல்லயும் வந்திருக்கு. நியூஸாவே வந்துச்சு. ஒரு பிரபலமான ஒரு 10 நிறுவனத்தோட நாப்கினை பரிசோதனை பண்ணி பார்த்தனதுல, அந்த நாப்கினை பயன்படுத்துற பெண்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மலட்டுத்தன்மை வரும். அதுல கொடிய அரக்கனான கெமிக்கல் கலந்திருக்கு. பிளாஸ்டிக் இருக்கு, ரசாயனம் இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. நான் இந்த ரிப்போர்ட் எல்லாம் 2010லயே எடுத்துட்டேன். இப்போ ஃபெமினைன் இருக்கு மேம். இதோட குவாலிட்டி வந்து எது வச்சு தீர்மானம் பண்ண முடியும் மேம்? இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து தயாரிப்பே இல்ல. இப்போ ஒரு பொருள்னா தயாரிப்புன்னு சொல்லுவோம். இந்த பொருள் ஒரு கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்பு அப்படின்னா பேட்டன்ட். இன்னொருத்தங்க கண்டுபிடிக்க அதாவது இன்னொருத்தங்க இத செய்ய முடியாது. கண்டுபிடிச்சு இது பேட்டன்ட் ப்ராடக்ட். ISO சர்டிஃபிகேட் இருக்கு. CE சான்றிதழ் இருக்கு. FDA சான்றிதழ் இருக்கு. CEனா என்ன தெரியுமா? நான் பயன்படுத்துற ஒரு பொருள் எனக்கோ, என் சக மனிதர்களுக்கோ, தாவரத்துக்கோ, விலங்குக்கோ, பறவைக்கோ, பூமிக்கோ தீங்கு இல்லைன்னா CE சான்றிதழ். அது நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு இந்தியால முதல் முறையாக நமக்கு தான் கிடைச்சிருக்கு. CE அது கிடைச்சிருக்கு. மொத்தம் வந்து 9 அடுக்கு. இந்த 9 அடுக்குமே காற்றோட்டம். பிரீத்திங் இருக்கும். கடைசி லேயர் பிளாஸ்டிக் கிடையாது. மேல லேயர் பிளாஸ்டிக் கிடையாது. அதனால இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது. காற்றோட்டமாக இருக்கும். 5 டெக்னாலஜி இருக்கு. ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். ஆனையான் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும். இன்ஃப்ராரெட் வந்து ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். மேக்னெட்டிக் உன்னை உற்சாகமா வச்சுக்கும். நானோ சில்வர் வந்து நாளமில்லா சுரபிகளை சுரக்க வைக்கும். கைட்டின் மண்ணுல போட்டீங்கன்னா மக்கி போயிடும். இந்த 5 டெக்னாலஜி இருக்கு. நம்ம ரத்தத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஜெல் இருக்குது உள்ள. அது வந்து பாதுகாப்பாகவும் நம்ம உடம்புக்கு ஹீட் வராம இருக்கிறதுக்கு இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஜெல். பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்தது. அது பாடி ஹீட்டே ஆகாது. குளு குளுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும் உடம்பு. ஸோ இந்த ஜெல் எடுத்துட்டு பேடு யூஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வரைக்கும் ட்ரையா இருக்கும். அப்படியே லாக் பண்ணிக்கோ எல்லாத்தையும். அடுத்த நாள் காலையில நீ பிரிச்சு அந்த பேடை இப்படி 2ஆ பிரிச்சின்னா ஜெல்லெல்லாம் கீழே கொட்டிடும். தண்ணியை ஊற்றி விட்டா அந்த பிளட்டு ஜெல் எல்லாமே போயிடும். இந்த கையில பேப்பர் மட்டும்தான் இருக்கும். அதை சுற்றி டஸ்ட்பின்ல போட்டுடலாம். துப்புரவு பணியாளர்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை ஒருவேளை நீ டஸ்ட்பின்ல போட்டேனாலும் ஸ்மெல் வராது. அந்த கைட்டின் வந்து மண்ணோட மண்ணா மக்கி போற வரைக்கும் இன்னொரு சக மனிதருக்கு தொந்தரவு கொடுக்காது. இவ்வளவு குவாலிட்டிக்கு லேப் டெஸ்டோட டெஸ்டிங் ரிப்போர்ட்டோட சர்டிஃபிகேட்டோட நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ குவாலிட்டி. இது எல்லாத்தையும் நான் இப்படி சொல்றேன்ல,
ஒரே ஒரு பீரியட்ஸ நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டீன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க, "மேடம் வேற லெவல். இவ்ளோ நாள் இந்த உடம்பு பீரியட்ஸ்ல எவ்வளோ தவிச்சுச்சு. இன்னைக்கு இன்னைக்கு தான் தெரியுதே, இந்த பீரியட்ஸ் இவ்ளோ சுகமானதா?" அதனால தான் நாங்க வந்து மாதவிடாயை மாத வழிபாடுன்னு சொல்றோம். இது தீட்டு இல்லை, மங்கலம்னு சொல்றோம்மா. மேம் மாதவிடாய் காலத்துல ஹைஜீன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்க? மாதவிடாய் என்பது சுகாதாரம் மட்டுமல்ல, அது மங்கலம். ம். தீட்டு அல்ல. ஹைஜீன் அப்டின்னா, அம் யாருக்குமே அந்த ஹைஜீன் பத்தி தெரிய மாட்டேங்குது. தீட்டு இல்ல. ஏன் தீட்டுன்னு வச்சாங்கன்னா, அது ரெஸ்ட்டுக்காக. அந்த 3 நாள் அவளுக்கு ஓய்வு தேவைப்பட்டுச்சு. அவ மன ரீதியாக, உடல் ரீதியாக ஓய்வு வேணும்னு சொன்னத தீட்டுன்னு மாத்திட்டாங்க. அது வந்து மங்கலம். சுகாதாரத்தோடு இருக்கக்கூடிய பாதுகாப்பு உணர்வும், கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கணும். அந்த உள்ள இருக்கிற ரத்தம் வெளியில வர்றது, ஏன் நன்னீராட்டு பூப்பு நன்னீராட்டு விழான்னு தானே எடுத்தாங்க. தீட்டு விழான்னு எடுத்திருக்கலாம்ல. பூப்பு நன்னீராட்டு விழா. அந்த பெண் அவளோட அடுத்த பரிணாமம். அடுத்த பரிணாமத்தை அவள் கொண்டாடிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கொண்டாட வேண்டும். ஹேப்பி டே எவ்ரி டே. தீட்டுங்கிறது வந்து தீட்டே கிடையாது. மங்களம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அதுபோல இன்னொரு வார்த்தை மாதவிடாய்ன்னு நாங்க சொல்ல மாட்டோம். மாத வழிபாடுன்னு சொல்லுவோம். மாதம் மாதம் இத வழிபடணும். இது வழிபாடு. வழிபடுதல். இது எங்களோட சானிட்டரி நாப்கின் எல்லாமே பூஜை அறையில வச்சு சாமி கும்பிடுறோம். மேம் எல்லாருமே ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா பிசினஸ் பண்றதுக்கு தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கா மேம் இது மூலியமா? நிச்சயமாம்மா. ஏன்னா இந்த பூமி பந்துல பல கோடி ஜீவராசிகள் வாழ்றாங்க உயிரோட. நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி நமக்கு ஒரு பெரிய ஒரு சுகத்தை தரும். அது மாரி எனக்கு பல பெண்களுடைய பீரியட்ஸை ஆனந்தமாக்கியிருக்கேன். அவங்க பீரியட்ஸ வந்து மாதவிடாயை மாத வழிபாடா மாத்தியிருக்குது நம்ம பேடு. அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. அதற்கு தமிழ்நாடு அரசு கௌரவப்படுத்தியிருக்காங்க. தமிழ் மகள் அப்படிங்கிற ஒரு விருது குடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு பாட புத்தகத்துல பெண் தொழில் முனைவோரான சாதனை பெண்மணிங்கிற ஒரு 2 பக்க கட்டுரை வந்திருக்கு. ப்ராடக்ட்ட பத்தின விளக்கமும் வந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஐநா சபையில கூப்ட்டு அமைதிங்கிற தலைப்பில ஃபெமினைன் நிறுவனரா நான் போய் பேசிட்டு வந்தேன். பல பெண்களை தொழில் முனைவோரா பண்ணியிருக்கிறோங்கிறதுக்காக ஐநா சபை அழைப்பு குடுத்துச்சு. அதுலயும் போய் நான் பேசிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு இறைவனின் ஆசீர்வாதமாக கருதுறேம்மா. இப்போ என்னோட பயணிக்கிற பல பெண்கள் இந்த அவார்டெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. பல விருதுகள் சாதனை பெண்மணியா வாங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது எவ்வளோ சந்தோஷம். இப்ப நான் வாங்கினேன்னு சொல்றத விட, என்னோட இருக்கிற பெண்கள் பூரா வாங்கிட்டு இருக்காங்கங்கிறது, தொழில் முனைவோரா ஆகுறாங்கங்கிறது, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்தையும் காட்டிலும், நான் ஒரு ஆனந்த சஞ்சீவனம் அப்படிங்கிற ஒரு தியான வகுப்பு அமைப்பு ஏற்படுத்தி 7 சக்ராஸ், 7 சரீரம், 5 இந்திரியங்கள் இத பத்தின வகுப்பு எடுத்து இலவசமா சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ஏஎஸ் ஃபவுண்டேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சு, லீடர்ஷிப் ம அதாவது பண நிர்வாகம், நேர நிர்வாகம், சமுதாய அக்கறை இது எல்லாத்தையும் பெண்களுக்கு சொல்லித் தரேன். வீட்ல இருந்துகிட்டே ஒவ்வொரு பெண்ணையும் ஜொலிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபெமினயன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நாலேட்ஜ், ஏஎஸ் ஃபவுண்டேஷன்ங்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயம். இது எல்லாம் இந்த 3யும் வச்சு ஒவ்வொரு பெண்ணையும் மேல எடுக்கிறேன். அந்த பெண் அவ 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பா. ஃபினான்சியலா சவுண்டா இருப்பா. எல்லாத்தையும் அரவணைச்சு போவா. இந்த சமுதாயத்துக்கு தன்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்ணுவா. ஒரு பெரும் பங்களிப்பா இருப்பா. ஏன்? எதுக்காக? நன்றி உணர்வு தான். இந்த பூமி பந்துக்கு நாம் செய்யும் ஒரு நன்றி உணர்வு. இவ்ளோ காரியமும் நாங்க செய்துகிட்டு இருக்கிறோம். பெரிய டீமா ஒரு பெரிய ஃபெமிங்கிறதே ஃபீமேல் எம்பவர்மென்ட் மூவ்மென்ட் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இன்டர்நேஷனலா போயிட்டுருக்கு. நாங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி. ஒரு சக்தி வாய்ந்தவள். நீயும் பெண், நானும் பெண்ணும். வா 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிகுந்த பெண்மையாகவும், ஒரு சாதிக்கக்கூடிய பெண்மையாகவும், அதே சமயம் ஒரு அமைதியான, கருணையான பெண்ணாகவும் இருக்கணும். அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன்.
10,000 பெண்கள் வந்து இது மூலியமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சம்பாத்தியம் இருக்கா? இன்கம் வருதாங்க? இப்போ தொழில் வாய்ப்பு நான் குடுத்துருக்கிறது வந்து ஒவ்வொருத்தருமே அவங்கவங்க பிசினஸ் தொழில் அதிபர்களா மாத்திட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டனா ஒரு ரூ. 3000 ரூ. 5000ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்களோட வர்த்தகம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் 20,00,000 30,00,000 டர்ன் ஓவர் பண்றாங்க. ஒரு 50,000த்துல இருந்து 1,00,000 2,00,000லாம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. 10,000 சம்பாதிக்கிறாங்க. 20,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பல பெண்கள் இன்னைக்கு சொந்தமா நிலம் வாங்கி, வீடு கட்டி, அவங்களே சொந்தமா கார் வாங்கி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது குழந்தைங்களுக்கு. கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா இருக்கு. நாங்க வந்து அவங்கள எல்லாம் ஸ்டார்ன்னு சொல்றோம். சிங்கிள் ஸ்டார்லேருந்து 9 ஸ்டார் வரைக்கும் அவங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு 1000ல் ஒருத்தி அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா கத்துக் குடுக்குறோம். அக்கவுண்ட்ஸ் சொல்லிக் குடுக்குறோம். ஜிஎஸ்டி எடுக்க வைக்கிறோம். நிதி மேலாண்மை சொல்லித் தரோம். வரவு செலவு கணக்கெல்லாம். இப்ப விழாவும் கொண்டாடுவோம். எப்படி விழா கொண்டாடுவோம்? இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே அங்கீகாரம் தேவைப்படுது தானே! பாராட்டுக்கு உங்கள கூப்பிட்டு சூப்பரா ஆங்கர் பண்ணம்மா! அப்படின்னு உங்கள பாராட்டுனா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப் ஆகும். அடுத்தடுத்து நீங்க முன்னேறுவதற்கு அப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதி இங்க ஹிந்துஸ்தான் காலேஜ்ல அ காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எங்களோடு இணைந்து தொழில்ல பங்கேற்ற பெண்களுக்கும், சகோதரர்கள் நெறைய தாயுமானவர்கள்னு சொல்லுவோம் ஆண்கள. மாதவிடாய் ப்ராடக்ட்ட கொண்டு போய் அவங்க வந்து சானிட்டரி நாப்கின இது ஒரு தொழிலா செய்றாங்க. அந்த தாயுமானவர்களுக்கும், பெண்களுக்கும் விழா எடுக்கிறோம். அது மட்டும் அல்லாம நெறைய பேருக்கு தொழில் வாய்ப்பையும் குடுக்குறோம். அது அடுத்த மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஜூன் மாசம் 29 இந்துஸ்தான் காலேஜ்ல. நெறைய பேர் வீட்ல இருந்துகிட்டு ஏதாவது நான் தொழில் செய்யலாமா? எனக்கு திறமை இருக்கு. ஆனா வாய்ப்பு இல்ல. எந்த தொழில் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரொம்ப ஹையா போட்டு மாட்டிக்குவோமா? இல்ல யாராவது கைட் பண்ண மாட்டாங்களா? அப்படி இருக்கிற பெண்கள். இது 100% சோல்ட் அவுட் ஆகக்கூடிய ப்ராடக்ட். இது தேங்கவே தேங்காது. ம். டிமாண்ட்ல தான் போகும். ஒரு ரூ. 10,000 இருந்தா போதும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தொழில. அந்த மாதிரி வீட்ல இருந்துகிட்டே தொழில் வேணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, அவங்க எந்த எக்ஸ்ட்ரா பணமும் குடுக்காம அந்த கத்துக்கிறதுக்கெல்லாம் பணம் இல்ல. ஃப்ரீயா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். ஆண்களுக்கு நிகரா பெண்களே எல்லா வேலையும் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆட்டோ ஓட்டுறதுலருந்து ஃப்ளைட் ஓட்டுற வரைக்கும் எல்லாமே பண்றாங்க. ஸோ அப்ப இருக்கும்போது அந்த பெண்களுக்கு வந்து இந்த ஃபெமினைன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. ஸோ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நெனச்ச கேள்வி என்னன்னா, எல்லாமே ஹை கிளாஸ் மட்டும் இல்லாம மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் எல்லா பெண்களுக்குமே வந்து இது உதவியா இருக்குமா மேம்? நிச்சயமா. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பணக்காரங்களுக்கு பார்த்து வருமா? இல்ல வறுமையில கீழ இருக்கவங்களுக்கு வருமா? இல்ல மிடில் கிளாஸ்க்கு வருமானா, யாருக்கு அவேர்னஸ் இல்லையோ வரும் தானே! கண்டிப்பா. புற்றுநோய்ங்கிறது இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும்னு இல்ல. 1. இன்னொன்னு எல்லார்கிட்டயும் பணம் இருக்குமா? இங்க ஏழைன்னே யாருமே இல்ல. ஒரு படம் ரிலீஸ் ஆனா அவ்ளோ கோடி வசூல் ஆகுது. ஒரு தியேட்டர்ல அவ்ளோ கூட்டம் போகுது. ஒரு ஹோட்டல், நகைக்கடை இன்னைக்கு ஒரு பவுன் ரூ. 60,000னாலும் எல்லா நகைக்கடையிலயும் கூட்டம் இருக்கு. இங்க யாருமே ஏழை கிடையாது. வாங்குறதுக்கு மனசு இல்ல. இது மறைமுகமா தானே வைக்கிறோம். இது யாருக்கும் தெரியாது தானே. இது தூக்கி எறியிற ஒரு பொருள் தானே. இதுக்கு ஏன் இவ்ளோ விலை நான் குடுக்கணும்? அப்படின்னு மைண்ட் செட்டு. ஆக்சுவலா அது விலை அதிகமே இல்ல. ரூ. 75க்கு இருக்குது. நெனச்சா வாங்கக்கூட 4 பேட் ரூ. 75. இப்ப நீங்க வெயில்ல போய் வேர்த்து ஊத்தி வரீங்கம்மா. ஒரு ஃபேன் கிட்ட வந்து, ஒரு ஏசி கிட்ட வந்து அப்படி உட்கார்ந்தீங்கன்னா, அப்பா எவ்வளோ சுகமா இருக்கும். அப்பாடான்னு இருக்கும். அந்த சுகத்த அது குடுக்குது. அப்படி இருக்கும்போது அது யாரு இப்போ உங்க பெயின நான் வாங்க முடியுமா? இல்ல உங்களுக்கு நல்ல சீலிங் நான் குடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அவங்கவங்க உணர்றது தானே. அப்போ தொட 2ம் உறைஞ்சு, உறைஞ்சு மத்த பேடெல்லாம் எரிச்சலு, புண்ணு. இப்ப இந்த இடத்துல ஒரு எறும்பு கடிக்குதும்மா. நான் என்ன பண்ணணும்? சொரிஞ்சு தான் ஆகணும், தேய்ச்சு தான் ஆகணும். ஆனா எனக்கு 2 தொடையும் எரியுது, பிக்கிது. ஆனா நான் சொரிய முடியாது பப்ளிக்ல. அப்ப நான் அத அடக்கி தான் ஆகணும். அடக்கும்போது மூளையே வெடிச்சிரும். அதுதான் எனக்கு நான் ஒரு விஷயத்த சப்ரஸ் பண்ண அது டிப்ரஷனா மாறுது. இரிட்டேட்டிங். இரிட்டேட் ஆகுது. எரிஞ்சு விழுகுறேன், கோவப்படுறேன். 100 பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு போனா, அதுல 76 உடம்பு பீரியட்ஸ்ல இருக்கு. பீரியட்ஸால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் தூண்டக்கூடிய நாட்களும்
முடிவெடுத்த நாட்களும் பீரியட்ஸ் டேவா இருக்கு. மேம் ஒரு பிசினஸ்ல இவ்ளோ ஈடுபாடோட செய்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நெறைய பேர் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா இது வந்து எனக்கு ஹார்ட் டச்சா இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. எனக்கு எல்லா பெண்களுமே இந்த பீரியட்ஸ்னாவே வலியில இருந்தோம், வேதனையில இருந்தோம். எங்களுக்கு இப்ப பீரியட்ஸே மறந்துடுச்சு. நாங்க கோவிலுக்கு தெரியாம கோவிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துர்றோம். பாத்ரூம் போனா தான் தெரியுது, ஐயய்யோ! இன்னைக்கு பீரியட்ஸு அப்படின்னு எல்லாருமே அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கரைஞ்சிருச்சு. குழந்தைக்காக செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்ல இருந்தோம். இப்போ இயற்கையாவே எங்களுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. இப்படி நெறைய இருக்கு. எனக்கு நெகிழ்ந்த தருணம்னு எதுன்னு சொல்ல முடியும்னா, இப்ப இதெல்லாம் வந்து நம்மளோட பழகுற பெண்கள். எப்படி சொல்றது? ஓகே. ஒரு கால் வருது. ஒரு ஃபோன் வருது. அம் பீரியட்ஸ்ல ரொம்ப பிரச்சனையில இருந்து, இன்னைக்கு அவங்க ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. உங்கள நேர்ல சந்திக்கணுங்கிறாங்க. அப்படின்னு கால் வருது. அ அ யாருன்னு சொல்லுங்க. எங்க இருக்காங்க? அ அவங்கள வேணா இங்க இங்க வருவாங்களா அவங்க? நான் தான் வரணும். இல்ல, இல்ல யாருன்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க வாங்க. உடனடியா கிளம்பி வாங்க. உங்கள பார்க்கணுங்கிறாங்க. யாருங்க? நயன்தாரா மேடம். எனக்கு அது நெகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு. அது எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும், ஒரு ஒரு கைவண்டி இழுக்கிறவரோட புள்ளையா இருந்தாலும், வலி எல்லாத்துக்கும் காமன் தானே! கண்டிப்பா. அப்ப மேடம் வர சொன்னாங்களா? நிஜமாலுமா? ஆமா. நீங்க இம்மீடியட்டா நாளைக்கே வாங்க. நான் உடனே கிளம்பி போறேன். போனதுமே என்ன கட்டி புடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். அவங்க எங்க இருக்காங்க? ம். அவங்க நெனச்சா என்ன ப்ராடக்ட் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் வர வைக்க முடியும்ல. ஆனா இறைவன் அருளால ஃபெமி அவங்க கிட்ட போயி, அவங்க எங்களோட இணைஞ்சு, இன்னைக்கு ஃபவுண்டர் ஆயி, ஃபெமி நயனா மாறி, இன்னைக்கு இன்னும் அவங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நெறைய பேருக்கு இது தெரிய வந்து, இன்னும் பல பெண்கள் தொழிலதிபராக இப்போ உடம்பு ஆரோக்கியம் ஒரு முக்கியம். இன்னொரு முக்கியம் உங்க கையில காசு இருக்கணும். பணம் இருக்கணும். கண்டிப்பா மேம். பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்கம்மா. யாருமே மதிக்க மாட்டாங்க. பாக்கெட்ல வந்து அதாவது வரும் கூட்டல் மானம் வருமானம். வருமானம் இருந்தா தான் நீங்க மானமாவே வாழ முடியும். ஒரு பாட்டுல எல்லாம் பணக்காரர் ஆக முடியாது. 3 வருஷமோ, 5 வருஷமோ எங்களோட இருந்தா, நிச்சயம் அவர்களை ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபராக நாங்க எங்களால மாத்த முடியும். அந்த அளவுக்கு பல பெண்கள் ஜிஎஸ்டி எடுத்து இன்கம் டாக்ஸ் கட்டியிருக்காங்க. ஃபைல் பண்ணி இன்கம் டாக்ஸ் கட்டி வரவு செலவு பேங்க் வீட்டுக்கு வருது. உங்களுக்கு உங்க வரவு செலவு எவ்வளோ நீட்டா இருக்கு. நாங்க லோன் தரோம். உங்க சிபில் ஸ்கோர்லாம் அப்படி இருக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட கான்ஃபிடென்ட் இப்ப கான்ஃபிடென்ட் நல்லா இருந்து, பொருளாதாரம் நல்லா இருந்து, ஆரோக்கியம் நல்லா இருந்து, அடுத்து டிஜிட்டல் உலகத்துல சவுண்டா இருக்கிறாங்க. யூடியூப், Facebook, இன்ஸ்டா, அ WhatsAppல எல்லாம் ஆட் ரன் பண்ணி, அவங்க பேசி, பேசி அனுப்பி கொரியர் எங்கேருந்து அனுப்புறாங்க? துபாய்க்கு கொரியர் அனுப்புறாங்க. இலங்கைக்கு அனுப்புறாங்க. சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்க. மலேசியாவுக்கு அனுப்புறாங்க. பெண்கள் இங்க இருந்துகிட்டு. அவ்ளோ ஆர்வம். நான் அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஆர்வமா இருங்க, உற்சாகமா இருங்க. திறமைய வளர்த்துக்கிங்க. பிறக்கும்போது யாரும் திறமைசாலி கிடையாதுல்ல. அப்பப்ப அவங்கவங்களுக்கு தேவைக்கு வளர்த்திக்கிங்க. வளர்த்திக்கிட்டே வாங்க. 5 வருஷம் கழிச்சு பாருங்க. ஒரு 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 வெற்றி கிடைக்கும். எனக்கு 17 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு நான் இருக்கேன். இவ்ளோ சோசியல் மீடியா இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாமே வரம்ங்க. அது சாபமா பார்த்தா சாபம். என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு வீடியோ போச்சு. 4 நாள்ல 16,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஓ நைஸ். வரமா இல்லையா? கண்டிப்பா. மாதவிடாய் மங்கலம்ங்கிறத 16,00,000 பேர் எனக்கு நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி 16,00,000 பேர வர வச்சேனா? தட்டி காத்துல விட்ட 16,00,000 பேர் வீட்ல இருந்துட்டு பார்த்துருக்காங்க. ஒரு அவேர்னஸ் தானே! அப்படி எங்க பெண்கள் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்காங்க. வீட்ல இருந்துகிட்டு. ஒரு பாட்டி ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு தட்டி போடுறாங்களா இல்லையா? ஒரு இட்லி பொடி எப்படின்னு போடுறாங்களா இல்லையா? அந்த திறமைய வளர்த்துக்கிட்டா உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம். அதுல ஏன் நான் ஃபெமினைனுக்கு சொல்றேன் அப்படின்னா, வெளியில யாருக்குமே தெரியல. 0.1% கூட தெரியல. எந்த பேட் யூஸ் பண்ணணும்னு. நெனச்சுக்கிட்டாங்க ரத்தம் வெளியில வந்துச்சுன்னா, ஒரு காட்டன வச்சா போதும்ன்னு. அது எவ்வளோ டேஞ்சர். நாங்க ஹைஜீன் சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ஹெல்த் அவேர்னஸ் சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ஃபுட் அவேர்னஸ் சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ஃபினான்சியல் அவேர்னஸ் சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ரிலேஷன்ஷிப் அவேர்னஸ் சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். அப்பா! நெறைய விஷயம் சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம்.
எங்களோட இணைஞ்ச பெண்கள் அப்படியே செமையா ஜாலியா இருக்காங்க. மேம் உங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா இவ்ளோ விஷயங்கள் வந்துட்டு ஃபெமினைன் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. பெண்களுக்கான நெறைய விஷயங்களும், தொழில் சம்மந்தமான விஷயங்களும் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே நன்றி மேம். ஃபெமினயன்ங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு துருப்புச் சீட்டு. இந்த ஃபெமினயன்ங்கிற துருப்புச் சீட்ட நான் வச்சுக்கிட்டு, ஒரு பெண்ணுக்குள்ளார இருக்கிற ஆற்றலை பல டைமென்ஷன்ல நான் வந்து அவங்கள விழிக்க வச்சுட்டுருக்கேன். ஒரு பக்கம் மெடிடேஷன் குடுக்குறோம், ஒரு பக்கம் லீடர்ஷிப் குடுக்குறோம், ஒரு பக்கம் பொருளாதாரம், ஆரோக்கியம், உறவுகளின் மேம்பாடு எல்லாமே சொல்லிக் குடுத்துர்றேன்ம்மா. எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா நீங்க கேள்வி கேட்டதுக்கும். தேங்க் யூ. தேங்க் யூ.